பட்டறையில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. இளம்பெண் தற்கொலை செய்யவில்லை, திட்டமிட்ட கொலை என்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர். சிசிடிவி காட்சியில் வசமாக சிக்கிய கொலையாளி இளம்பெண்ணை ஏமாற்றி சீரழித்தது மட்டுமில்லாமல் கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலைக்கான பின்னணி என்ன? விடிஞ்சும் விடியாமலும் கோழிக்கோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் போன் பண்ணி இருக்கார். சார், எங்க ஏரியாவில் உள்ள ஒரு இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்கார். அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த நபர் சொன்ன இடத்துக்கு போன போலீஸ்காரங்க பட்டறையில தூக்குல தொங்கிட்டு இருந்த இளம்பெண்ணோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் தற்கொலை வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்குனாங்க. இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கின போலீஸ்காரங்களுக்கு பல சந்தேக கேள்விகள் வந்திருக்கு. இளம்பெண்ணோட வீட்டுக்கும் அவங்க தூக்கு போட்டுக்கிட்ட பட்டறை இருக்கிற இடத்துக்கும் 500 மீட்டர் இடைவெளி இருக்கு. அப்படி இருக்கும்போது தற்கொலை முடிவு எடுத்தவங்க அவங்க வீட்டுல தற்கொலை பண்ணிக்காம எதுக்காக பட்டறைக்கு போய் தூக்கு போட்டுக்கிட்டாங்கிற கேள்வி எழுந்துச்சு. அதனால போலீஸ்காரங்க அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தப்போ அந்த இளம்பெண் அடிக்கடி பட்டறைக்கு வந்துட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு பட்டறை உரிமையாளரான வைஷாகன் கிட்ட விசாரணை பண்ண போயிருக்காங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் வைஷாகனுக்கு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. அதை கவனிச்ச காவலர்கள் அவர்கிட்ட துருவி விசாரணை பண்ணப்ப வைஷாகன் முறையா பதில் சொல்லாம மாத்தி பேசிட்டு இருந்திருக்கார். இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கல, இது திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் கோழிக்கோடுல உள்ள எலத்தூரை சேர்ந்த வந்தா இந்த வைஷாகன். இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. வைஷாகனுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த 23 வயசான இளம்பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ தனக்கு இன்னும் கல்யாணமாகல, நான் சிங்கிள் தான் சொல்லி இருக்கான் வைஷாகன். அவன் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின இளம்பெண் ஒரு கட்டத்துல அவனை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் சில ஆண்டுகள் காதலிச்சிருக்காங்க. அப்போ காதல்ங்கிற பேர்ல இளம்பெண்ணை அடிக்கடி தன்னோட பட்டறைக்கு வர வச்சு அவங்களோட எல்லை மீறி பழகி இருக்கான் வைஷாகன். 2 பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துலதான் வைஷாகனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே இளம்பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணமானதை மறைச்சு என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டேன்னு வைஷாகன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இளம்பெண் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு வைஷாகன் மறுப்பு தெரிவிக்க 2 பேத்துக்கும் இடையில அடிக்கடி தகராறு வந்திருக்கு. இளம்பெண்ணை இப்படியே விட்டா நம்ம அவ கூட பழகுன விஷயத்த மனைவி கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லிடுவானேன்னு பயந்த வைஷாகன் அவங்கள கொல்ல பிளான் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு நைட்டு வீட்டுல இருந்த இளம்பெண்ணுக்கு போன் பண்ண வைஷாகன், உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களோட மனசை மாத்தி இருக்கான். வைஷாகன் சொன்னதை எல்லாத்தையும் மலை போல நம்புன இளம்பெண்ணும் பட்டறைக்கு போயிருக்காங்க. அங்க 2 ஸ்டூல் போட்டு ஃபேன்ல கயிறை மாட்டி வச்சிருந்த அவன் இளம்பெண் வந்ததும் தூக்கு மாட்டிக்கிற மாதிரி ஸ்டூல் மேல ஏறி இருக்கான். இளம்பெண்ணும் அவன் பண்றத பார்த்து அதே மாதிரி பண்ணி இருக்காங்க. அப்போ ஸ்டூல்ல இருந்து திடீர்னு கீழே இறங்கின வைஷாகன் அந்த இளம்பெண் நின்னுட்டு இருந்த டேபிள தள்ளி விட்டதுல அவங்க கழுத்து இறுக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தூக்குல இருந்த இளம்பெண்ணோட சடலத்தை கீழே இறக்கி சடலத்தோட பாலியல் உறவுல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இச்சை தீர்ந்ததுக்கு அப்புறம் சடலத்தை மறுபடியும் தூக்குல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போன வைஷாகன் மறுநாள் காலையில பட்டறைக்கு வந்து இளம்பெண் தூக்கு போட்டுக்கிட்டதை பத்தி அங்க இருந்தவங்க கிட்ட கத்தி கூப்பாடு போட்டு சொல்லி நாடகம் ஆடி இருக்கான். போலீசார் விசாரணையில பட்டறை உரிமையாளர் வைஷாகன் தான் கொலையாளி அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவ மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.